இந்த ஆன்லைன் செஷன் எக்ஸ்பெஷலி +1 +2 ஸ்கூல்ஸ் கம்ப்ளீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. இந்த வகுப்பில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் ஸ்கில்நெட் சார்பில் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். இன்னைக்கு வகுப்புல இப்ப இதுவரைக்கும் நம்ம மீட்ல இணைஞ்சிருக்கிறவங்கள +1 +2 அல்லாத மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். அப்படி +1 +2 இல்லாம வேற கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க அல்லது +2 முடிச்ச பிறகு இது மாதிரி ஸ்கில் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வகுப்புல கலந்துட்டு இருக்கீங்களா? அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. +1 +2 அல்லாதவர்கள் சும்மா ஆடியோ ஓபன் பண்ணி கூட சொல்லுங்க போதும். எல்லாருமே +1 +2 மட்டும் தானா? ஏற்கனவே +2 முடிச்சுட்டேன் சார், இப்ப வேற ஹையர் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அல்லது கோச்சிங் போயிட்டு இருக்கோம், அது மாதிரி யாரா இருக்கீங்களா? +1 +2 இல்லாம 7th 8th 9th 10th அது மாதிரி யாராவது இருக்கீங்களா? +2 இப்பதான் சார் முடிச்சிருக்கேன். எஸ், +2 முடிச்சவங்க ஓகே. 10th 11th 12th 11th கம்ப்ளீட் பண்ணிருக்கோம், +2 எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம், அவங்க ஓகே. அது தவிர வேற கிளாஸ்ல உள்ளவங்க யாராவது இருக்கீங்களா? ரைட், ஓகே. எதுக்காக கேட்டேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ். எதுக்காக அவங்கள்ட்ட வந்து +1 +2 தவிர வேற யாராவது இருக்கீங்களா அப்படின்னா, நம்ம +1 +2 அதுக்கு மேல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்பெஷல் கிளாஸா நாம இதை கண்டக்ட் பண்ணியிருக்கோம். இந்த வகுப்புல நாம என்ன படிக்க போறோம் அப்படிங்கிறத நான் முதல்ல உங்களுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனா அடுத்த ஒரு 20 மினிட்ஸ் உங்களோட நான் பேசுறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். அதுக்கப்புறமா அடுத்து வரக்கூடிய ஒரு 40-45 மினிட்ஸ் முழுக்க முழுக்க உங்களுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆன்லைன்ல ஸ்கிரீன் ஷேர் பண்ணி உங்களுக்கு ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர் மெத்தடாலஜி, அதே மாதிரி டிசைனிங் என்னென்னலாம் இந்த 10 டேஸ்ல 10 ஹவர்ஸ்ல நாங்க உங்களுக்கு சொல்லி தர போறோம் அப்படிங்கிறத இன்னைக்கு ஒரு முன்னோட்டமா உங்களுக்கு வகுப்புல சொல்லி தர போறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இப்ப சப்ஜெக்டுக்கு போயிடலாம். ஸ்கில்நெட் வழங்கும் ஈஸி டெக் 2025 என்கிற இந்த வகுப்பில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைக்கு தொழில்நுட்பத்தின் காலம் என்று எல்லோரும் சொல்வார்கள். உண்மையில் தொழில்நுட்பம் மட்டும், டெக்னாலஜி மட்டும்தான் இந்த வேர்ல்டை இயக்குதா அப்படின்னா, டெக்னாலஜி மட்டுமே இந்த வேர்ல்டை இயக்கல. இன்னைக்கு வந்து எவ்வளவோ ஆட்டோமேஷன்ஸ் நம்மகிட்ட வந்துருச்சு, எவ்வளவோ மிஷினரிஸ் நம்மள்கிட்ட வந்துருச்சு. இந்த ஆட்டோமேஷன்ஸ், மிஷினரிஸ் இது எல்லாமா சேர்ந்தா இந்த உலகத்தை இயக்கிட முடியுமா? வேர்ல்டுல இருக்கிற எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்திட முடியுமா அப்படின்னா, இவை எல்லாம் நம்ம மனிதர்களுடைய வேலையை எளிமைப்படுத்துறதுக்காக கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. மனிதர்களின் வேலையை எளிமைப்படுத்துறதுக்காக கொண்டு வந்து சேர்க்கப்பட்டதே தவிர மனிதர்களே அல்லாத ஒரு உலகத்திற்காக இந்த தொழில்நுட்பங்கள், டெக்னாலஜி நம்ம கொண்டு வந்து தரப்படலை. இன்னைக்கு +1 +2 நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. இதுல வேற வேற மேஜர்ஸ் நீங்க படிப்பீங்க. எல்லாருக்குமே மனசுக்குள்ளால இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, இன்னைக்கு டெக்னிக்கல் பத்தி நாம நிறைய பேர் படிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். மேக்ஸ் பயாலஜி எடுத்திருப்பீங்க, மேக்ஸ் கம்ப்யூட்டர் எடுத்திருப்பீங்க, பியூர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருப்பீங்க. இவங்கெல்லாம் அடுத்த கட்டமா நம்ம இன்ஜினியரிங் போனா, நாம இப்ப +1 படிக்கிறோம் அல்லது +2 படிக்கிறோம், இன்னும் 4 வருஷம் அல்லது 5 வருஷம் கழிச்சு வரும்போது நமக்கு வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்கும், நம்முடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? எல்லாரும் சொல்றாங்களே இன்னைக்கு சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்கு வேல்யூ கம்மி ஆயிட்டே இருக்கு, ஐடி ஃபீல்டுக்கு வேல்யூ கம்மி ஆயிட்டே இருக்கு, இன்ஜினியரிங்க்கே வேலை கம்மி ஆயிட்டே இருக்கு, நிறைய பேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேற வேற வேலை பாக்குறாங்க, ஒருவேளை நாமளும் அது மாதிரியான ஒரு சூழல்ல போய் சிக்கிருவோமோ அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு சந்தேகம் இருக்கு. இதுக்காக என்ன பண்றாங்க, இப்ப நிறைய பேர் +2 முடிச்சிருக்கீங்க, நான் இதோட சேர்த்து உங்களுக்கு சொல்றேன். இதுக்காக என்ன பண்றாங்கன்னா, இப்ப நான் நாகர்கோயில் கன்னியாகுமரியில இருந்து உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். நாகர்கோயில் பக்கத்துல ஆளூர் அப்படிங்கிற ஊர்ல இருந்து பேசிட்டு இருக்கேன். எங்க ஊர்ல இருக்கிற நிறைய பசங்க சென்னையில இருக்கக்கூடிய டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ்ல கவுன்சிலிங்ல கிடைக்காம போனதுக்கு பிறகும் கூட பெரிய தொகையை செலவு பண்ணி அங்க படிக்கிறாங்க.
கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய டாப் இன்ஜினியரிங் காலேஜஸ் எதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்றாங்களோ அந்த காலேஜஸ்ல நல்ல கட் ஆஃபோட இருக்கக்கூடியவங்க அங்க போய் கவுன்சிலிங் வழியா ஜாயின் பண்ணிடுறாங்க. ஒருவேளை அது இல்லைன்னா கூட கவுன்சிலிங் செல்ஃப் ஃபைனான்ஸ்ல போய் சேர்ந்துடுறாங்க. கொஞ்சம் மார்க் ஆரம்பத்திலேயே பிரச்சனை இருக்குன்னா கவுன்சிலிங்கே எதிர்பார்க்காம ஃபுல்லி செல்ஃப் ஃபைனான்ஸ்ல போய் சேர்ந்துடுறாங்க. எதுக்காக இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துல இன்ஜினியரிங் காலேஜே இல்லையா அப்படின்னா இங்க நிறைய காலேஜஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியும், குமரி மாவட்டம் தான் தமிழகத்திலேயே அதிக எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். 95% கல்வி அறிவு பெற்ற மக்கள், இன்டெலெக்சுவல் பீப்புள்ஸ், எஜுகேஷன் பெற்ற கல்வி அறிவு பெற்ற மக்கள் இருக்கக்கூடிய மாவட்டம் எங்க குமரி மாவட்டம். அப்போ தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமான கல்வி நிறுவனங்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் இருக்கக்கூடிய மாவட்டத்தில இருந்து இங்க இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு டாப் காலேஜஸ் இருக்கு, பிரமாதமான காலேஜஸ் இருக்கு, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்ள காலேஜஸ் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாம் விட்டுக்கிட்டு ஏன் சென்னையில போய் ஒரு டாப் காலேஜ் லிஸ்ட்ல எடுத்து அங்க போய் சேர்றாங்க? ஏன் கோயம்புத்தூர்ல போய் சேர்றாங்க? ஏன் பெங்களூர்ல போய் சேர்றாங்க? ஏன் நார்த்ல தேடுறாங்க? அப்படின்னா எல்லாருக்கு மனசுலயும் இருக்கக்கூடிய விஷயம், எதெல்லாம் தமிழ்நாட்டுல டாப் லிஸ்ட் அவுட் காலேஜ் பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அந்த காலேஜ்ல படிச்சா, அந்த காலேஜ்ல படிச்சேன்னு சொன்னா நம்முடைய பையனுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கும், அல்ல நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கும். அங்க படிச்சா நமக்கு ஜாப் ஈஸியா கிடைக்கும், அங்க படிச்சா படிக்கும் போதே கேம்பஸ்ல நமக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிரும் அப்படின்னு நம்பிதான் ஆயிரங்களை செலவு பண்ணி, லட்சங்களை செலவு பண்ணி, இங்க இருந்து பல மைல் கிலோமீட்டர் டெய்லி அப்பப்ப டிராவல் பண்ணி, அங்கேயே ஸ்டே பண்றதுக்காக தனியா செலவு பண்ணி, அதுக்காக ஹாஸ்டலுக்கு செலவு பண்ணி, இல்லைன்னா வெளியே ரெசிடென்சியல் ஏற்படுத்தி அதுக்காக செலவு பண்ணி ஒரு பையன் படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னையே அவ்வளவு செலவுகளை உருவாக்கி நாம ஒரு தரமான இன்ஜினியரை உருவாக்குறோம். அல்லது வேற ஒரு ஃபீல்டுக்கு நாம யோசிப்போம். இப்ப மெடிக்கலுக்கு நீட் அதை விட்டுருவோம், அது இல்லாம மத்த சயின்ஸ் சப்ஜெக்டோ அல்லது வேற அடிஷனல் பிபிஏ எம்பிஏ மாதிரியான மற்ற சப்ஜெக்டோ எதுவாக நாம ஹையர் எஜுகேஷனுக்கு தேடினாலும் தமிழகத்தினுடைய பிற மாவட்டங்கள்ல இருந்து தமிழ்நாட்டினுடைய தலைநகராக இருக்கிற சென்னையில அல்லது அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய கோவை, மதுரை மாதிரியான பகுதியில அல்லது ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ்ல படிச்சா மட்டும்தான் நமக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்கும்னு நம்புறோம். இதுக்கு என்ன காரணம்னா அந்த காலேஜஸ் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாயை, ஒரு பிம்பம். உண்மையிலேயே அந்த காலேஜ்ல படிச்சா மட்டும்தான் நமக்கு ஃபியூச்சர் நல்லா இருக்குமா? அந்த காலேஜ்ல படிச்சா மட்டும்தான் நமக்கு வேலை கிடைக்குமா? அதே மாதிரியான காலேஜஸ்ல படிச்ச பசங்க கூட நிறைய பேர் சரியான வேலை இல்லாம இருக்காங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த காலேஜஸ்ல படிச்ச பசங்க கூட கேம்பஸ்ல செலக்ட் ஆகாம போறாங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த காலேஜ்ல படிச்ச பசங்க கூட ரொம்ப சாதாரணமா 5000 ரூபாய், 7000 ரூபாய், 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்க்கறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப அடிப்படையில ஒரு விஷயம் நீங்க உங்களுக்கு நான் சொல்றேன், எந்த காலேஜ்ல படிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம்தான், அதுல மாற்றம் இல்லை. ஆனால் அந்த காலேஜுக்கு செலவு பண்றதுக்கான சோர்ஸ் நம்மகிட்ட இல்ல, படிக்கிறதுக்கு செலவு பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை, அல்ல நம்ம எடுத்த மார்க் கட் ஆஃப்ல நாம நினைக்கிற டாப் லிஸ்ட் அவுட் காலேஜஸ்க்குள்ள கிடைக்கலன்னா அதிகப்படியாக லட்சங்களை செலவு செய்யாம கிடைத்த காலேஜ்ல நீங்க இப்ப இன்னைக்கு நீங்க ஜஸ்ட் பாஸ் ஆனா கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய காலேஜினுடைய ஓப்பன் சோர்ஸ்ல சாதாரணமா கவுன்சிலிங் வழியாவே கட்டாயமா உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ்ல இடம் கிடைக்கும். நல்ல மார்க் இருந்துச்சுன்னா நீங்க சொல்றது மாதிரியான டாப் லிஸ்ட் அவுட் காலேஜஸ்ல இடம் கிடைக்கும். ஒருவேளை அப்படி இல்லைன்னா உங்க கட் ஆஃப்க்கு உங்களுடைய கவுன்சிலிங் டைமுக்கு எந்த காலேஜ்ல அவைலபிலிட்டி இருக்கோ கிடைக்கிறதுல பெஸ்ட் காலேஜ்ல சேர்றது 100% ஏற்புடையது. ஏன் அப்படி சொல்றேன்? இப்ப நீங்க இது வரைக்கும் நிறைய காலேஜ்ல ஸ்கூல்ஸ்ல வந்து கேரியர் கைடன்ஸ் கேட்டிருப்பீங்க, என்ன படிக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அவங்க எல்லாம் வேற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நான் ஒரு டெக்னிக்கல் ட்ரைனிங் பர்சனா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தொழில்நுட்பத்தை பொறுத்தவரை நீங்க இன்ஜினியரிங் படிக்கலாம், அல்லது அட்மினிஸ்ட்ரேஷன், பிபிஏ, எம்பிஏ அல்லது எம்சிஏ, கம்ப்யூட்டர் பேஸ்டு என்ன கோர்ஸா வேணாலும் இருக்கட்டும், நீங்க எடுத்து படிக்கிறீங்கன்னா நீங்க சிலபஸ்ல படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்பது உங்களுடைய எக்ஸாம் ரேங்கிங்க்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படும். சரியா? உங்களுடைய எக்ஸாம் ரேங்கிங் மட்டும்தான் உங்களுடைய பாடத்திட்டத்தில இருந்து நீங்க வாங்கக்கூடிய மார்க், உங்களுடைய பேப்பர் வேல்யூ பயன்படுமே தவிர எந்த கம்பெனியும் உங்க மார்க்கை எடுத்து வைக்கவே மாட்டான். நீங்க +1 +2ல சேர்க்கக்கூடிய மார்க் எதுக்கு? நல்ல காலேஜ் போய் சேரணும், படிக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். இந்த மார்க்குடைய வேல்யூ இதோட முடிஞ்சிருச்சு.
அதுக்கப்புறம் நீங்க ஐஐடில போய் படிச்சாலும், ஐஐஎம்ல படிச்சாலும், விஐடில போய் படிச்சாலும், இதை விட டாப் காலேஜஸ்ல நீங்க எங்கேயாவது போய் படிச்சாலும், அங்க நீங்க படிச்சுட்டு வரக்கூடிய சர்டிபிகேட் எங்க படிச்சீங்கிறதுக்கான ஒரு வேல்யூ கொடுக்குமே தவிர, நீங்க எவ்வளவு நல்லா படிச்சீங்க, மார்க் எவ்வளவு வச்சிருக்கீங்க, டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கியிருக்கீங்களா, அரியர் போட்டு திரும்ப பாஸ் ஆயிருக்கீங்களா, இது எதை பத்தியுமே எந்த கம்பெனியும் கவலைப்படுறதில்ல. ஏன் கவலைப்படுறதில்ல? அவன் மார்க்கை வச்சு ஒண்ணுமே செய்ய போறதில்ல. அவனுக்கு என்ன வேணும்? நாம அந்த கம்பெனி என்ன ப்ராஜெக்ட் பண்றாங்களோ அந்த ப்ராஜெக்டை எஃபெக்டிவா ஒர்க் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஸ்கில், உங்களுக்கு திறன் வேண்டுமே தவிர, உங்களுக்கு மதிப்பெண் என்பது காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாமினேஷன் பேஸ்ட்ல மார்க் கேட்பாங்க. மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தானே தவிர, அடுத்த கட்டமா ஹையர் எஜுகேஷனுக்கு போறதுக்கு மார்க் தேவைப்படுமே தவிர, வேலை வாய்ப்பில் நீங்கள் சிறந்த இடத்துல போய் உட்கார்றதுக்கு. அது மட்டும் இல்ல, அந்த கம்பெனிலேயே டாப் பொசிஷனுக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. ப்ராஜெக்ட் டைரக்டர்ல இருந்து, ப்ராஜெக்ட் மேனேஜர்ல இருந்து, ப்ராஜெக்ட் டைரக்டர்ல இருந்து கம்பெனியினுடைய எக்ஸிகியூட்டிவ் வரைக்கும் நீங்க போறதுக்கு உங்களுடைய +2 மார்க்கோ அல்லது இன்ஜினியரிங்ல நீங்க வாங்கக்கூடிய மார்க்கோ, டிகிரியில நீங்க வாங்கக்கூடிய மார்க்கோ ஒருபோதும் உங்க கூட வராது. அது ஹையர் எஜுகேஷனுக்கு மட்டும்தான் மார்க். நான் திரும்பவும் சொல்றேன், மார்க் 100க்கு 100% வேணும், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அந்த மார்க் என்பது உங்களுடைய உயர்கல்விக்கான தேவைதானே தவிர, வேலை வாய்ப்புக்கு உங்களுடைய மதிப்பெண்ணை வச்சு ஒன்னும் செய்ய மாட்டான். அப்ப வேலை வாய்ப்புக்கு என்ன வேணும் அப்படின்னா, வேலை வாய்ப்புக்கு திறன், ஆற்றல், உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய இன்டெலெக்சுவல், உங்களுடைய செல்ஃப் கான்பிடென்ட், உங்களுடைய டிசிப்ளின், இப்படி நிறைய விஷயங்கள் வேலையில எதிர்பார்ப்பாங்க. சரியா? அப்ப அடிப்படையில ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். தமிழ்நாட்டுல, இந்தியாவில இன்னைக்கு வேலை இல்லாத திண்டாட்டம்னு ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. உண்மையிலேயே வேலை இல்லை திண்டாட்டம்னு ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. வேலை இல்லாத திண்டாட்டம்னு ஒரு திண்டாட்டமே கிடையாது. நீங்க நல்லா மனசுல பதிவு செய்து வச்சுக்கோங்க. இப்பவும் 2 லட்சம் ரூபாய் மாசம் சம்பாதிக்கக்கூடிய டெக்னிக்கல் பர்சன்ஸ் இருக்கிறாங்க. இப்பவும் மாசம் 3 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய டெக்னிக்கல் பர்சன்ஸ், இன்ஜினியர்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதே டிகிரியை முடிச்சவங்க இப்பவும் மாசம் 10,000க்கும் 15,000க்கும் வேலை பார்க்கக்கூடிய டெக்னிக்கல் பர்சன்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் பர்சன்ஸ் இருக்கிறாங்க. 2 பேருக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, வெறும் டிகிரிய மட்டுமே காலம் பூரா படிச்சு மதிப்பெண் வாங்கி வச்சிருக்கிறாங்க, நல்ல மார்க் வாங்கியிருக்காங்க, 60+, 70+ வாங்கியிருக்கிறாங்க, ஏ கிரேடு வாங்கியிருக்காங்க, டிஸ்டிங்ஷனே வாங்கியிருக்காங்க. ஆனா புத்தகத்துல அவருக்கு படிச்சதை தவிர வேற எதுவுமே அவருக்கு தெரியாதுன்னா, கம்பெனில அப்பாயின்மெண்ட் ஆகுமே தவிர அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவரால் டெவலப் ஆக முடியாது. இன்னைக்கு சூழல்ல எல்லா கம்பெனிஸும், எந்த கம்பெனியா இருந்தாலும், அந்த கம்பெனி எப்படி குவாலிட்டியான பர்சன்ஸ் செலக்ட் பண்றாங்க தெரியுமா? ஒரே ஒரு மனுஷன் பல திறனுடையவங்களா இருக்கணும், மல்டிபிள் டேலண்டட் பர்சன்ஸ். ஒருத்தர் தான், அவருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட துறைகள்ல நாலேஜ் இருக்கணும், பல துறைகள்ல ஸ்கில் இருக்கணும். அப்படிங்கிற தேவையத்தான் இன்னைக்கு ஊர்வலகம் முழுக்க எதிர்பார்க்கிறான். அதுவும் இன்னைக்கு கார்ப்பரேட் கம்பெனிஸ் அதிகரிச்சிருச்சு, மல்டிநேஷனல் கம்பெனிஸ் அதிகரிச்சிருச்சு. பல நாடுகள்ல பிரான்ச்சஸ் வச்சிருக்கக்கூடிய கம்பெனிஸ் தான் இன்னைக்கு இந்தியாவில் நிறைய தொழில் வாய்ப்புகளை தொடங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான கம்பெனிஸ்ல போய் நாம ஃபியூச்சர்ல ஜாயின் பண்ணா நம்முடைய ஃபியூச்சர் ரொம்ப பிரைட்டாகவும் கிரேட்டாகவும் இருக்கும். ஏன்? நாம தமிழ்நாட்டுல மட்டுமே வேலை பார்க்கணுங்கிறது இல்ல, பல நாடுகளுக்கு போலாம், பல கண்ட்ரீஸ்ல போய் அங்க இருக்கக்கூடிய கம்பெனில சீஃப் ஆகலாம். எப்படி சார் சீஃப் ஆகிறது? அதுக்கு நிறைய ஸ்கில்ஸ் இருக்கு, நிறைய திறன்கள் இருக்கு, நிறைய நாலேஜ் நமக்கு தேவைப்படுது. அப்ப அந்த நாலேஜ் எல்லாம் நமக்கு காலேஜுக்குள்ள சொல்லி தர்றாங்களா, படிப்புக்குள்ள சொல்லி தர்றாங்களா, பாடத்திட்டத்தை சொல்லி தர்றாங்களான்னா இல்லவே இல்லை. நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுக்கிறீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வரக்கூடிய அலைடு சப்ஜெக்ட் 5 சப்ஜெக்ட் வருதுன்னா அந்த 5 சப்ஜெக்டை மட்டும் தான் உங்களுக்கு சொல்லி தர்றாங்க. கம்யூனிகேஷன் எடுக்கிறீங்கன்னா கம்யூனிகேஷன்ல 5 சப்ஜெக்ட் வரும், 5 சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு சொல்லி தர்றாங்க. இல்ல மெடிக்கல் ஃபீல்ட்ல டிஃபார்ம் பண்றீங்கன்னா டிஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு 4 பேப்பர் இருக்கு, அதுதான் சொல்லி தர்றாங்க.
இதை தாண்டி உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா நாலேஜையும் எல்லா ஸ்கில்லையும் நீங்க வெளியில தான் தேடிக்கணும். நீங்க வெளியில தேடிக்கணுங்கிறது மட்டும் இல்ல, வெளியில இருந்து நீங்க டெவலப் பண்ணிக்கணும். இப்ப நான் திரும்ப ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லி நான் இந்த முன்னுரை பகுதியை நிறைவு செய்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு ஐடி பிடெக் கம்ப்ளீட் பண்ண ஒரு ஸ்டூடெண்ட் இன்டர்வியூ போறாங்க. அந்த பிடெக் குவாலிஃபிகேஷனோட ஒரு வேக்கன்சி நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்கிறாங்க. அந்த நோட்டிபிகேஷனை பார்த்துக்கிட்டு ஒரு 50 ஒர்க்கர்ஸ் எம்ப்ளாயர்ஸ் ஃபில்அப் பண்ண போறாங்க, வேக்கன்சி இருக்கு ஃபில்அப் பண்ண போறாங்கன்னா அந்த இன்டர்வியூ காலிங் லெட்டர் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1000 பேருக்காவது அனுப்பப்படும். ஒரு 1000 பேரையாவது இன்டர்வியூ பண்ணி தான் ஒரு 50 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. இப்ப 1000 பேரோட நாம போட்டி போடுறோம் 50 போஸ்டுக்கு. ஓகே, இப்ப இந்த 50 போஸ்டுக்கு போட்டி போடும்போது நமக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் முன்னாடி குறைஞ்சபட்சம் ஒரு 25-30 பேர் போஸ்டிங்ல நமக்கு முன்னால போட்டியில் இருப்பாங்க. அவங்க வச்சிருக்கக்கூடிய சர்டிபிகேட், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நாலேஜ், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்கில், இது எல்லாமே பெஸ்டாவே இருக்கும். அதோட போய் நீங்களும் ஒரு பெஸ்ட் நாலேஜோட, அவங்கள்ட்ட இருக்கிறது மாதிரி ஒரு ஸ்கில்லோட, அவங்கள்ட்ட இருக்கிறது மாதிரி ஒரு மார்க் ஷீட்டோட, அவங்கள்ட்ட இருக்கிறது மாதிரி ஒரு சர்டிபிகேட்டோட உட்கார்ந்து இருக்கீங்கன்னா அந்த 25 பேரோட 26வது பேரா நீங்க உட்கார போறீங்கன்னு அர்த்தம். நமக்கு ஒரு போஸ்டுக்கு 25 பேர் இல்ல, ஒரு போஸ்டுக்கு 500 பேர் வேணாலும் நம்ம காம்படிட்டரா வரட்டும். என்னுடைய ப்ரொஃபைல் ஒரு வேல்யூடு ப்ரொஃபைலா இருக்கு, எங்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கில் ஒரு வேல்யூடு ஸ்கில்லா இருக்கு. நான் பல துறை சார்ந்த நாலேஜ சப்ஜெக்ட் நாலேஜா வச்சிருக்கிறேன், டெக்னிக்கல் நாலேஜா வச்சிருக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் உங்களுடைய ப்ரொஃபைலுக்கு தான் எந்த கம்பெனியா இருந்தாலும் கொடுப்பாங்க. அப்ப பிடெக் முடிச்சுக்கிட்டு நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மார்க் வச்சிருக்கேன்னு சொல்றதை விட பிடெக் முடிச்சிருக்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்க கூடியவங்க கூடுதலா என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஒரு சைபர் செக்யூரிட்டி கத்துக்கணும். ஏன்னா இன்னைக்கு இந்த உலக அளவுல எல்லா நாடுகளுமே அதிகப்படியா எதுக்கு செலவு பண்றாங்கன்னா தங்களுடைய நாட்டினுடைய ரகசியங்களை பாதுகாக்கிறதுக்கு, தங்களுடைய டேட்டாஸை பாதுகாக்கிறதுக்கு. ஒரு கம்பெனி அதிகபட்சமா செலவு பண்றாங்க டேட்டாவை பாதுகாக்கிறதுக்கு, தங்களுடைய சிஸ்டத்தை பாதுகாக்கிறதுக்கு, தங்கள்ட்ட இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸை பாதுகாக்கிறதுக்கு. இதுக்காக அதிகப்படியா செலவு பண்றாங்க. இதுக்காக ஒரு சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டை ஒருத்தரை வேலைக்கு வைக்கிறாங்க. நான் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். இப்ப பாருங்க, நீங்களே பிடெக் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில 4 ஸ்கில் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, பல துறை சார்ந்த நாலேஜ் உங்களுக்கு இருக்கு. அதோட சேர்ந்து சைபர் செக்யூரிட்டிலையும் நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்கன்னா யார கம்பெனிக்காரங்க ப்ரெஃபர் பண்ணுவாங்க, யார செலக்ட் பண்ணுவாங்க? கட்டாயமா ஒரே ஆளை வச்சு நாம ப்ராஜெக்டையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம், தேவைப்பட்ட சைபர் செக்யூரிட்டியும் மெயின்டைன் பண்ணிக்கலாம்னா 10 பேர் ஒரே குவாலிஃபிகேஷன்ல ஹை குவாலிஃபிகேஷன்ல வந்தா கூட, ஒருவேளை உங்கள்கிட்ட அவரை விட 10 மார்க் கம்மியா இருந்தா கூட உங்கள்கிட்ட 2 சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கு, 4 ஸ்கில் நாலேஜ் இருக்கு அப்படின்னா 10 மார்க் கம்மியா இருக்கக்கூடிய உங்களை தான் கம்பெனி செலக்ட் பண்ணுவாங்க. அப்ப இதே மாதிரி இன்னும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு நாலேஜ் தேவைப்படுது, ஒவ்வொரு ஸ்கில் தேவைப்படுது. இந்த ஸ்கில்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ஃபியூச்சர்ல தனித்தனியா கத்துக்கணும். இப்ப ஏஐ அப்படிங்கிறது எல்லா இடமும் பெரிய அளவுல வரவேற்பு பெறுது. அதுக்காக 4 வருஷமா போய் ஏஐ படிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. நீங்க வேற ஒரு கோர்ஸ் படிச்சுக்கிட்டு 6 months 1 year ஏஐ கோர்ஸ் படிச்சு நீங்க அதுல எக்ஸ்பர்ட்டா மாறணும். எக்ஸ்பர்ட்டா மாறுறது எப்படின்னா நம்ம அந்த ஃபீல்டுல அப்டேட்டா இருக்கும். புதுசா வரக்கூடிய ஏஐஸை நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும், பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். சோ அந்த இடத்துல நீங்க ஒரு பர்ஃபார்மரா உங்களை உருவாக்கிக்கிட்டீங்கன்னா கட்டாயமா 100% உங்களால ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்க முடியும். உங்களை கட்டாயமா படிச்சு முடிச்சு ஜாபுக்கு தயார்னு சொன்ன அடுத்த நிமிஷம் உங்களை கம்பெனிக்காரங்க அள்ளிட்டு போயிடுவாங்க. அப்ப இது மாதிரியான நாலேஜ் நமக்கு வேணும்னா இத பத்தின ஒரு பேசிக் சின்ன சின்ன விஷயங்கள்ல நமக்கு ஒரு ஒரு அறிமுகம் இருக்கணும், நாம அதை பழகி இருக்கணும், நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கணும். அதுக்காகத்தான் நாங்க இந்த 10 மணி நேர வகுப்புல உங்களுக்கு நாங்க வேரியண்டா இன்டர்நெட் டெக்னாலஜி, கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, டிசைனிங், ப்ராம்ப்ட் டெக்னாலஜி, ஏஐ டெக்னாலஜி இல்லையா, ஏஐ டெக்னாலஜி, கண்டென்ட் கிரியேஷன், இப்படி அடுத்த 10 வருஷத்துக்கு இந்த
ஃபீல்டுக்கு என்ன வேணுமோ, வேரியன்ட் ஃபீல்டு எல்லா துறைகளுக்கும் என்ன வேணுமோ அதை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு ஒரு பேசிக்கான ஒரு ஸ்கில்ல உங்களுக்கு நாங்க இந்த கிளாஸ் வழியா கொடுக்குறோம். இதை நீங்க 100% பயன்படுத்தணும். சார் உங்களுக்கு டூல்ஸ் எல்லாத்தையும் நிறைய அறிமுகப்படுத்துவாங்க. அதை நீங்க ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணணும். இப்ப நீங்க வீட்டுல லீவ்ல இருக்கீங்க, நம்ம நிறைய நேரம் சோசியல் மீடியாஸ் பயன்படுத்துவோம், நிறைய நேரம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துவோம், யூடியூப் பயன்படுத்துவோம். அதுல ஒரு 1 hour நம்ம கிளாஸுக்கும் அடுத்தது ஒரு 1 or 2 hours நீங்க பிராக்டிஸுக்கும் பயன்படுத்தினீங்கன்னா நீங்க இந்த கோர்ஸ் ஹையர் எஜுகேஷனுக்கு போகும்போதே நீங்க ஒரு வேல்யூபிள் பர்சனா போவீங்க அப்படிங்கறத 100% என்னால உறுதியா சொல்ல முடியும். இந்த அடிப்படையில இன்னையில இருந்து ஆரம்பிக்கிற அடுத்த 10 மணி நேர வகுப்பில் பல துறை சார்ந்த நாலேஜ பேசிக் ஸ்கில்லா உங்களுக்கு தர்றதுக்கு இந்த ஸ்கில் நெட் முன் வந்திருக்கிறது. இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் நிறைய நண்பர்கள், உங்களோடு பயின்றவர்கள், உங்களோடு படித்தவர்கள், உங்களோடு தேர்வு எழுதியவர்கள், உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களை இந்த வகுப்பில் இணைய நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் என கேட்டு, இப்போது உங்களுடைய வகுப்பை தொடர்ந்து நடத்துவதற்காக உங்களுடைய டெக்னிக்கல் இன்ஜினியர் காரைக்கால் கே பிரபாகரன் அவர்கள். ஃபர்ஸ்ட் ஐ இன்ட்ரோடியூஸ் செல்ஃப். நான் டாக்டர் எம் முகமது அஸ்கர். நான் கன்னியாகுமரி மாவட்டம் ஆலூரை சேர்ந்தவன். இங்க கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் ஆர்ட்ஸ் காலேஜில் தமிழ் துறையில் பேராசிரியராக லாஸ்ட் 14 இயர்ஸா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இசை முரசு அப்படிங்கிற ஆன்லைன் எஃப்எம் சேனல் நடத்திட்டு இருக்கேன். 20 இயர்ஸா மீடியா ஃபீல்ட்ல இருக்கேன். ஓகே, தொடர்ந்து 4 வருடங்களாக இது மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில் ப்ரோக்ராம்ஸை நாங்க ஆன்லைன் மூலமா நடத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி அடுத்ததா உங்களுக்கு கிளாஸ் நடத்த வரக்கூடிய காரைக்கால் கே பிரபாகரன் அவர்கள் காரைக்கால் நெடுங்காடு பகுதியை சேர்ந்தவர். காரைக்கால் அகில இந்திய வானொலி நிலையம் ஆல் இந்தியா ரேடியோவினுடைய அலோன்சராக, அறிவிப்பாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட ஆன்லைன் சைட்ஸ், வெப்சைட், ஆன்லைன் எஃப்எம் சேனல்ஸ், ஆன்லைன் இ-காமர்ஸ் சைட்ஸ், ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ், ஐபோன் அப்ளிகேஷன்ஸ்னு 100க்கும் மேற்பட்ட இணையதளங்களையும் இணையதளம் சார்ந்த தொழில்நுட்ப சேவைகளையும் வழங்கி கொண்டிருக்கக்கூடியவர். கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த துறையில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். ஸ்கில்நெட் என்பது கடந்த 2024 ஜூலை முதல் தொடங்கி இப்போது வரை ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து ஆன்லைன் வழியாக டிஜிட்டல் டிசைனிங், ஆடியோ வீடியோ எடிட்டிங் கிளாஸ், டிஜிட்டல் புக் மேக்கிங், இப்படி நிறைய வகுப்புகளை ஒவ்வொரு மாதம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த மாதம் நாங்கள் டிஜிட்டல்